வணக்கம் மேம். மனசுக்கும் எலும்புக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? மனசு பாதிப்படையும்போது எலும்புக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? மனசுக்கும் எலும்புக்கும் என்ன சம்மந்தம்ங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படி மனசு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா எலும்பு பாதிக்கப்படுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுறது யாரு? நம்மளுடைய ஹெட் மாஸ்டரான நம்மளுடைய மூளை. நம்ம மூளை எப்போ ஹெல்த்தியா இருக்கோ, பிரச்சனை இல்லாம ரிலாக்ஸ்டா அமைதியா சமமான மனநிலையில இருக்கோ, அப்போ அது கொடுக்கக்கூடிய ஆர்டரை எப்ப கண்ணா அந்த ஒரு நாளைக்கு 3 நிமிஷம் சிமிட்டிக்கோ, நீ நுரையீரலா நீ இந்த அளவுக்கு துடிச்சிக்கோ, இதயமா நீ கரெக்டா எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டே இருக்கும். நம்ம ஹியூமன் பிரெயின் டிப்ரெஸ் ஆகும், வருத்தப்படும், ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ சுச்சுவேஷன் சூழ்நிலையா இருக்கலாம். நம்மளோட நிறைய காரணங்கள் இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம பிரெயின் ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஸோ நிறைய காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் காரணம் நமக்கு கார்டிசோல், இந்த 2வது வார்த்தை இருக்குல்ல, கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் அதிக அளவுல சுரக்கும். நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போதும் டிப்ரெஷன்ல இருக்கும் போதும் அது சுரக்கும் போது ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவோம்? ஈஸ்ட்ரோஜனுக்கு வெளியே கொண்டு வருமா? கொண்டு வராது. உனக்கு முன்னாடி நான் போறேன், ஏன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, இப்ப சாப்பிட மாட்டாங்க. ஸ்ட்ரெஸ்ல இருக்கனால அவங்க கோவப்படணும், ஸ்ட்ரெஸ்ல இருக்கனால அவங்க பிசிக்கல் ஹெல்த் கேர் பண்ணிக்க கூடாது, ஸ்ட்ரெஸ்ல இருக்கனால நான் அவங்கள மூவ்மெண்ட் பண்ண விட மாட்டேன், படுத்திருக்க வைப்பேன், அழ வைப்பேன்னு சொல்லிட்டு இந்த கார்டிசோல், இந்த ஹார்மோன் அதோடைய வேலைகளை செய்ய, ஏன்னா அந்த ஹார்மோன் இயல்பே அதுதான், அது எல்லாத்தையும் செய்ய வச்சோம். அப்போ இங்க இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஹார்மோன்ல, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ல இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். இம்பேலன்ஸ் நடக்க ஆரம்பிச்சு என்ன ஆகும்? நம்ம தராசு நேரா இருக்காது, மேல கீழே போகும். ஆட்டோமேட்டிக்கா போன் லாஸ் ஆகும். அதுக்கு பேரு தான் ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவாங்க. போர் அப்படின்னா ஓட்டை. நம்ம எலும்புல குட்டி குட்டி குட்டியா ஓட்டைகள் விழ ஆரம்பிக்கும். சரியா? இது நிறைய காரணங்கள் நான் சொன்ன மாதிரி ஆல்கஹால் இருக்குது, ஸ்மோக்கிங் இருக்குது, தேவையான சத்தான சாப்பாடு எடுத்துக்காம இருக்குது. அது நம்மளுடைய போன் ஹெல்த்தை பாதிக்கும்.